இவ்வளோ நேரமாக நிற்கிறது இந்த பஸ்ஸே காணோம். அப்போவே மீனா சொன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போமா, இப்போதைக்கு பஸ்ஸே இருக்காது அப்படின்னு. நான் தான் சரி வந்துருவோம், ஏதாச்சும் ஒரு பஸ் இருந்தால் வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கலான்னு பார்த்தா பஸ்ஸே காணோம். சட்டை இங்கே படுத்துருந்தாச்சும் வந்துருக்கலாம் போல. இந்த நிற்கிறது வந்து நான் அவங்க அம்மா மாதிரி இருக்கு. ஆமாம், அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் பேசுவாங்களா என்னன்னு தெரியலையே. எங்க நல்லா இருக்கீங்களாங்க? யார் நீங்களாம்? நாங்கள் எப்படி நல்லா இருப்போம்? நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க, நாங்கள் தான் இப்படி இருக்கோம். என் பொண்ணை கஷ்டப்படுத்த வச்சுட்டு நல்லா இருக்கீல்ல, நீங்களாம் நல்லா இருங்க. யார்கிட்ட பேசுகிறேன்னு பார்த்தேன், இந்த வீணா போன உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள்கிட்டலாம் என்ன பேச்சு? நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன கூப்பிட்டு பேசுகிறாங்களாம்? இல்லை, நான் என்னம்மா பண்ணுவேன்? நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக பேசாமலே இருக்க முடியுமா? நல்லது கெட்டதுன்னா வந்து தானே போக முடியும், பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ஆமாம், நல்லது கெட்டதுன்னா எல்லாத்துக்கும் வருவோம்னு நினச்சிக்கிட்டுருங்க. அதே நல்லா தோதாக உங்கள் மகளை ஒன்றும் செலவு பண்ணாமல் அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டீங்கள நோகாமல். இப்போ உங்களுக்கு தான் குழு குழுன்னு இருக்குமே, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க போல். என்ன இப்படி பேசுகிற? நீங்களும் பார்த்துக்கிட்டு நீங்களாச்சும் சொல்லக்கூடாதா? நம்ம நினச்சோமா அதுக்கெல்லாம் பண்ணிக்கிச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவள் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? கரெக்டாக தானே பேசுகிறா. உன் மக தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பாள். அவள் பார்க்காதே அமுக்குனி மாதிரி இருக்கா, எல்லா வேலையும் பண்ணுவா போல். ஏங்க உங்கள்கிட்ட இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்கியே? வாங்க, நமக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. எனக்குள்ள நின்னாவே இவங்க தொல்லை தாங்க முடியாது. யாரும் மூஞ்சில் முழிக்கக்கூடாது நிற்கிறோமோ அங்கே தான் நிற்கிறா. நல்லா மக வீட்டுக்கு போயிட்டு கட்டப்பி நிறையா ரெப்பிட்டு வராங்க. உங்கள் தங்கச்சிதான் பாவம், அங்கே என்ன பண்ணுறாங்களோ. உங்கள் தங்கச்சியும் பாவம் சொல்லக்கூடாது, எல்லாம் லூஸில் விட்டு பார்த்துக்கோன்னு இருந்தாங்கல்ல, நல்லா அனுபவிக்கட்டும். என் மகளும்ல சேர்ந்து அனுபவிக்கிறா. பாவம் அழுதுகிட்டு ஒழுங்காக சாப்பிடாம கிறம்பி கிடக்குறா. ஏற்கனவே குச்சி போல தான் இருப்பா, இன்னும் எலும்பாக போயிட்டா. இவளுக்குன்னு இவ்வளோ நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தான் திரியிறாங்க குழு குழுன்னு. நீங்கள் வாங்குங்க, யார்ட்டையும் பேசாமல். கூப்பிட்டாங்கன்னா பேசிடுவீங்களா நீங்கள்? வாங்க. எதுக்கிட்ட இப்போ நோக்கி தூக்கி வச்சிருக்கானே தெரில. வழியேக்கு போய் தான் பேசினேன், அது கூட பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நடந்தது நடந்துச்சு, இப்படியே இருக்க போகிறோம். மணி எத்தனை வேறு தெரியலையே, ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. இந்த தம்பியை கேட்போமா? தம்பி தம்பி என்னங்கம்மா என்னையவா கூப்பிட்டீங்க? என்னன்னுப்பா கூப்பிட்டேன்? அம்மா நான் கூப்பிட்டேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா, என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்குப்பா. எந்த ஊர் பண்ணினே? இல்லைங்கம்மா, அந்த பக்கத்தில் தான், காரைக்குடி பக்கத்தில் தான். சொல்லுங்கம்மா, என்னம்மா வேணும்? இல்லைப்பா, மணி என்னன்னு தெரியல, அதையும் கேப்டன் கூப்பிட்டேன். உன்னை பார்த்தா சின்ன வயசில் தொலைஞ்சு போன என் பையன் மாதிரியே இருக்குப்பா. உன்னோட ரொம்ப பழகின மாதிரியே இருக்கு. அப்படியாம்மா, உங்கள் பையன் தொலைஞ்சு போயிட்டானா? அச்சச்சோ, மணி 3 மணி ஆச்சுமா. நீங்கள் எங்கே போகணும்? நானும் பக்கம்தாப்பா. 3 மணி 3:30 பஸ் வரும்னு சொன்னா, இன்னும் 1/4 மணி நேரம் நிற்கணும். சரிம்மா, இன்னும் 1/4 மணி நேரம் போய் நிழலில் கூட உட்காருங்க, ஏன் வெயிலே நிற்கிறீ? இல்லைப்பா, சும்மாவே நிற்கிறேன். என்னடா யாருடா அது? யார்டா நீ பேசிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, இந்த அம்மா மணி கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. சரி, நீங்கள் எங்கனைக்கிலே நில்லுங்க, பஸ் வந்துச்சான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? எதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? அந்த பக்கம் சரியான வெயிலாக இருக்கு, என்ன நில்லுங்க, இந்த வந்துட்டு. இது யாரு? உங்கள் பிள்ளையாம்மா? பேர் என்னம்மா? ரமேஷ், என் பிள்ளைதான். இவனை பார்க்கும்போது சின்ன வயசில் தொலைஞ்சு போன என் பையன் மாதிரியே இருக்குமா, ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்கு. அதான் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லி உங்கள் பிள்ளை தொலைஞ்சு போயிட்டானா? எப்படி தொலைஞ்சேன்? இல்லைம்மா, ஒரு தடவை ட்ரெயினில் போகும்போது நான் ஒரு ஆள் தான் போனேன். பக்கத்தில் யாருமே இல்லை, பாத்ரூம் வருது, பக்கத்தில் இருக்க விட்டதே நம்பி கொடுத்துட்டு போனேன். திரும்பி வந்து பார்த்தா பிள்ளைய காணும். நகை கண்டி பிள்ளைய அடிச்சிட்டாங்க போல. பிள்ளைய வச்சு போட்டு போயிருக்கக்கூடாது. எங்கே போட்டாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் பிள்ளை உசுரோட நடக்கணான்னு கூட தெரியல. என் பேர் விக்ரம், அழகு பத்த பிள்ளை. அப்படியே உங்கள் பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். வளர்ந்துருந்தா நேரம் இப்படி தான் இருப்பேன். அதாம நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படிங்களா? சரிங்க, இந்த பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேங்க. ஒருவேளை இவனே அவங்க பிள்ளையா இருப்பானோ? இவனும் ட்ரெயினில் தானே கிடச்சேன். அத்தாடி, இவனே அவங்க பிள்ளைங்க இருந்தால் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க போலயே. இவனெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. இனிமேல் இந்த அம்மாவை பார்த்தா பேசவே கூடாது. நம்ம பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிச்சுன்னா அம்பிட்டுதான். நம்ம பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பூரா வீணா போய் கஷ்டப்பட்டு வளர்த்து அது ஒரு நிமிஷத்தில் வாங்கிட்டு போயிடுவாங்க போலயே. என்னம்மா, இந்த அம்மா போயிட்டாங்களா? ஏதோ புள்ள தொலைஞ்சு போயிட்டானா, அப்படியே என்ன மாதிரி இருப்பானா அம்மா? பாவம் அழுதாக. எங்கள் அம்மாவும் இப்படி தானே அழுதுருப்பாங்க. ஆமாடா, உங்கள் அம்மா வந்து திருப்பி கேட்டாலும் நீ போயிடுவேடா என்னை விட்டுட்டு. அப்படிலாம் ஒன்றும் போக மாட்டேம்மா. அவங்க அழுதாங்களா, அதே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் அவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. நானே சொல்லுவேன் பார்த்து, அவங்களே சொல்லிட்டு வாங்க. சரி வாமா, அங்கே பஸ் நிற்குது, சீட்டு போட்டு வந்துட்டு வா போகலாம். அத்தாடி, என்ன இவனு இப்படி பேசுகிறேன்? இவனுக்கும் உள்ளக்க பாசம் இருக்கோ? தெரிஞ்சால் விட்டுட்டு போயிடுவானோ? கடவுளே, தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும். இவ்வளோ நேரம் ஆச்சு, தூங்கலான்னு பார்த்தா வரவே மாட்டேன். முட்டுன்னு பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு கிடப்பேன். அதை காலையில் விளக்குனா ஆகாதா? நைட்டு எல்லாத்தையும் சுத்த பத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடணும். என்ன வேணும்? நமக்கு வேற தூக்கம் வருது. என்ன சந்தோஷமாம்மா? அதுவும் கொட்டாய் அங்கே வரைக்கும் கேட்குது. ஏன் படுத்து தூங்கினாவே என்ன நேத்தி கடை மாதிரி உட்காந்துருக்கீங்க? எல்லாம் இந்த மகாராணிக்கு வேண்டியதேன். வந்தால் சத்த பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்கலான்னு வேற என்ன நேர்த்திக்கடை வைக்க போகிறேன். ஏன் என்கிட்ட பேசுறதுன்னு அவ்வளோ அரிதாவாக இருக்குது? எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிய தூக்கத்தை விட்டுட்டு? ஆமாம் தாயே, வேற என்ன பண்ணுறது தாயே? தாயே அப்படி உட்காரு.
ஏன் கால் கீழே இருக்காதோ மகாராணிக்கு? ஆமாங்க, என்னன்னே தெரியல, 2 காலும் அப்படியே வலிக்குது. அந்த கால் அமுக்கி விட்டீங்கன்னா கூட தேவையில்ல. ஆமாடி, உனக்கு கால் அமுக்கி விட்றதுக்கு எங்கள் அம்மா புள்ள பத்து விட்டுருக்கு, போறியா? ஓ, எனக்கெல்லாம் அமுக்கி விட மாட்டியே, வேற யாராச்சும் கேட்டால் உடனே அமுக்கி விடுவியே. சரி சரி, விடுங்க விடுங்க. இதே அந்த வந்தனா கேட்டிருந்தா போய் அமுக்கி விட்டுருப்பீல்ல. அடி இவ ஒருத்தி கல்யாணமே ஆனாலும் அந்த வந்தனா டாப்பிக்கை விட மாட்டா போல. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு கால் தானே அமுக்கி விடணும், நான் பிடிச்சி விட்றேன். இது நல்லா கால்லாம் சாஃப்டாக இருக்குது. வேலையெல்லாம் பார்க்க மாட்டியோ, நடக்க மாட்டியோ, நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது. இருக்கும் அப்படியே 2 உத விட்டனா கால் பஞ்சா இருக்கா இல்லை கல் மாதிரி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் கூட ஏதாச்சும் சொல்லுவேன். உன் காலாவது பஞ்சு மாதிரி இருக்கா? நீ எரிஞ்சின்னு வச்சுக்க, காலை விட்டு என்ன ஒரு உதஞ்சின்னு வச்சுக்க, இங்கேருந்து நான் பக்கத்து தெருவில் போய் விழுவேன். அட பாவி மனுஷா, கல் மாதிரியா இருக்கு, அவ்வளோ ரஃபாவா இருக்கு என் உடம்பு. சும்மா சரி, போதும், எனக்கு தூக்கம் வருது. ஆக படுக்கலாம். காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், எழுத வேண்டியது இருக்கு, எழுதலை. காலையில் எழுதிட்டு நான் காலேஜ் கிளம்புறேன். நானும் சொல்ல வந்துட்டேம்மா, நாளைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியில் போக வேண்டியது இருக்குது. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நாளைக்கு மட்டும் நீ பஸ்ஸில் போயிடு என்ன, சரியா? இல்லை லீவ் போடுறேன்னா கூட போட்டுக்க. சரி, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். லீவெலாம் போடலை, லீவும் ரொம்ப போட்டாச்சு. கிரிச்சாவை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறா, என்னன்னே தெரியல. நாளைக்கு நான் கண்டிப்பாக காலேஜ் போயே ஆகணும். கிரிச்சாவும் ஃபோன் எடுக்கலையா? அந்த ரமேஷ் பையனும் ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டேங்கிறேன். 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா, என்னாச்சு என்னன்னு தெரியலையே. அன்றைக்கே உங்கள் அப்பா ஒரு மாதிரி பேசினாங்க, அதுலேருந்து ஏதோ பஞ்சாயத்து போல். நீ கண்டிப்பாக நாளைக்கு காலேஜ் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வா, சரியா? சரி சந்தோஷமாம்மா, நான் கேட்டுட்டு வரேன். வாங்க படுக்கலாம். மணி என்ன ஆச்சு? காலையில் போனவன் இந்த வாரம் போனவன் இன்னும் காணும். சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு போல, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. எத்தனை மணிக்கு தான் வரான்னு பார்ப்போம். காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பாடு நல்லா பாடு. நீ தான் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க, பாடிக்கிட்டே வர வேண்டியதானே. அட என்னடா அது, இந்த மனுஷன் தூங்கியிருப்பான்னு பார்த்தா இந்நேரத்துக்கு உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதாச்சும் கேட்பானே. மேடம் போன உடனே சீக்கிரம் கிளம்பி வந்துட்டீங்க போல. ஃபோன் எடுத்தாலும் எடுக்கிறது இல்லை, நீங்களும் ஃபோன் பண்ணுறது இல்லை, அவ்வளோ பிஸி போல. இல்லைங்க, நானே அழுது கிடந்துட்டு வந்தேன். ஃபோனை கூட பார்க்கல தெரியுமா, சாப்பிட கூட இல்லை. எப்படி ஒரே நாளில் இழைச்சி போயிட்டேன்னு பாருங்க. அடடா, ஆமாம், ஒரே நாளில் என்ன இப்படி திரும்ப அழைச்சி போயிட்டேன். அச்சோ, மாமா உனக்கு ஏதாவது செஞ்சு தண்ணி சாப்பிட்டு போடுமா? இல்லைங்க, பரவாயில்லைங்க, நான் நாளைக்கே சாப்பிட்டுக்கிறேன். அடைச்சி வாய முடி, உனக்கு சாப்பாடு வேறு செஞ்சு தருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? தங்கச்சி வந்து சாப்பிட சொல்லிட்டு போனேன், சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனியாடி. எனக்கு உங்கள் அம்மா வீட்டு கிளம்பி போயிட்டு இப்போ அழுதுகிட்டே இருந்தாலும் அதே ஃபோன் எடுக்கல. நீ எதுக்கு கழுகுற? நீ எங்களுக்கு தான் நழுவப்ப. இல்லைங்க, அண்ணன் காசு அன்னைக்கு அடிச்சில, இன்னைக்கு எடுத்துகிட்டு போனேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க மீனா அவங்க அம்மா நகை கொண்டு வந்தாங்களாம், அதை வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிறாங்களாம். வேணான்னு சொல்லிட்டாங்க. அதே மனசு கஷ்டமாக போச்சு. கொடுக்கும்போது வாங்கிக்க வேண்டியதானே. அண்ணன் எவ்வளோ திமிரா பண்ணது பற்றியெல்லாம் அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு. ஆமாம், இவங்க கொண்டு போய் கொடுக்கும்போது வாங்கிக்கணும், இல்லைன்னு சொன்னால் போயிடணும். அப்படி தான் காசை வச்சுக்கிட்டு எனக்கு இல்லைன்னு சொன்னி இல்லை. உங்களுக்கு என்ன விவரம் தெரியாத பிள்ளைல, சின்ன பிள்ளைல, அதே வேணாம்னு சொல்லிட்டாங்க. உன்ட்ட வாங்குற வரைக்கும் நல்லது. நீ கொடுத்தினாலும் நல்ல மனசோட கொடுக்க மாட்டேன், விளங்கவே விளங்காது. இந்த நேரத்தில் வரையா அங்கேயே படுத்துருந்தாலும் காலில் வந்துருக்கலாம்ல. இப்படி வருவேன்னு தெரியும், அதே நான் உட்காந்தே இருந்தேன். எப்படி வந்த நீ? இல்லைங்க, அம்மா தான் ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டாங்க, தெரிஞ்ச அண்ணா தான். அந்த அண்ணா தான் வந்து இறக்கி விட்டு போனார். நல்லா ஆடு இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. நாங்கள் சொல்கிறது மட்டும் கேட்க மாட்டேன், மற்றதெல்லாம் நல்லா ஊர் சுற்றுவேன். நீ இப்படி பண்ணிக்கிட்டே இரு, ஒரு நாள் பாரு, நீனே பட்டு தெரிஞ்சிடும். நான் போகிறேன், உன்ட்டெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஆத்தாடியோ, நல்ல வேலை தங்கச்சியை காணேன். அது இருந்தால் இன்னும் தக்கன்னு குதிக்கும். அது எப்போ ஊருக்கு போய் தொலைதுன்னு தெரியல. அப்போதே நம்ம நல்லா ஃப்ரீடமாக இருக்கலாம். இந்த மனுஷனையாச்சும் சமாளிச்சாலும் அதை சமாளிக்க முடியாத நிலையில் தூங்கிடுச்சு போல். நம்ம போய் படுத்துருவோம், கப்பு சுப்புன்னு சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சு வந்துடும் சைட்டை.